மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த வார புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் இணைகின்ற எழுத்தாளர் கடந்த வாரத்திலும் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்தான் அருள்முனைவர் ஆ. சூசைமணி மரியின் ஊழியர் சபை அவர்கள். தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக இன்னுமாக அவர்கள் சார்ந்திருக்கிற மரியின் ஊழியர் சபையிலே இணை மாநில தலைவராக, மறை மாநில தலைவராக, செங்கல்பட்டு மறை மாவட்டம் துறவிகளுக்கான ஆயரின் பொது பதில் குருவாக, ஆசியா ஆஸ்திரேலியா மரியின் ஊழியர் சபை குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, தமிழக பாண்டிச்சேரி துறவோருக்கான அமைப்பின் ஆலோசகராக பல்வேறு பணிகளை ஏற்று சிறப்பாக வழிநடத்தியவர்கள். ஒரு அருமையான எழுத்தாளர். ஏறக்குறைய 10 நூல்களுக்கு மேலாக படைத்திருக்கிறார்கள். இன்னுமாக இந்திய தத்துவம் மற்றும் மரியியல் பாடங்களை பல்வேறு குறுமடங்களிலே நடத்தக்கூடிய பேராசிரியர் அவர்கள். அநேக ஆய்வு கட்டுரைகள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் படைத்திருக்கிறார்கள். தந்தை அவர்களுடைய மரியா களஞ்சியம் என்கிற இந்த மரியா பற்றிய இந்த நூல் 2024 ஆண்டிலே ஜனவரி மாதத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நூல் 2 பாகங்களாக வந்திருக்கிறது. முதல் பாகத்தை நாம் கடந்த வாரத்திலே நாம் சிந்தித்தோம். இப்பொழுது இந்த நூலுடைய 2வது பாகம். இந்த 2வது பாகத்திலே விவிலிய வழி சிந்தனைகள், காட்சி வழி சிந்தனைகள், கலை கலாச்சார இலக்கிய வழி சிந்தனைகள் என்கிற 3 முக்கியமான தலைப்புகளில் மொத்தம் 21 கட்டுரைகள் இந்த நூலில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த மே மாதம் முழுவதுமாக அன்னை மரியாவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். கடந்த வாரத்திலும் இந்த வாரத்திலும் அன்னை மரியா பற்றி நாம் இந்த புத்தகம் பேசும் நிகழ்ச்சியில் சிந்திப்பது மிகவும் பொருத்தமானதாக அமைகிறது. தந்தை அவர்களை மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கடந்த வாரம் மிக அருமையாக உங்களுடைய இந்த மரியா களஞ்சியம் என்கிற நூலை நீங்கள் விளக்கி சொன்னீர்கள். தொடர்ந்து நாம் இந்த வாரம் இந்த 2வது பாகத்திற்கு செல்கிறோம். மே மாத வணக்கம் என்கிற தலைப்பில் பக்கம் 104 மிக அருமையான ஒரு கட்டுரையை படைத்திருக்கிறது. இந்த மே மாதம் எவ்வாறு அன்னை மரியாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதனுடைய வரலாற்று பின்னணி என்றெல்லாம் நீங்கள் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறீர்கள். அதை கொஞ்சம் நேயர்களுக்கு விளக்குங்களே. இந்த மே மாத மரியின் வணக்க மாதம் என்பது திரு அவையினுடைய நடைமுறைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. சரிங்க. அது இத்தாலியில் தான் அதிகமாக அதை செய்திருந்தாங்க. இந்த இத்தாலி நாட்டில் மே மாதங்கள்லாம் பூக்கள் மலர்ந்த மாதங்கள். அந்த பூக்கள் மலர்ந்த மாதங்களில் சமூகத்தில் மனிதர்கள், இளைஞர்கள், இளம் பெண்களுக்கு தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி அந்த பூக்களை அர்ப்பணம் செய்கின்ற அந்த வழக்கம் ஒன்று இருந்தது. அதோடு அங்கே குளிர்காலம் முடிந்து வெயில் காலம் ஆரம்பிக்கின்ற ஒரு காலத்தினால அது அதிகமாக மக்கள் மத்தியில் ஒரு சமூக கொண்டாட்டங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் பொழுது சமூகம் சாதாரண ஒரு நிலைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, பொழுதுபோக்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து, காதலை வெளிப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் கிறிஸ்துவ மறையில் எப்படி இந்த நிலைப்பாட்டை மாதா மத்தியில் கொண்டு வர வேண்டும் என்பது பற்றி அவர்கள் யோசிக்கும்போது இதை அந்த ஒரு வழிபாட்டு முறைக்கு அதை கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்யப்பட்ட ஒரு காலகட்டம் தான் அந்த பூக்களின் மாதம்னு சொல்லுவாங்க. மே மாதத்தை பூக்களின் மாதம். அந்த பூக்கள் காதலருக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பூக்கள் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணம் செய்கின்ற ஒரு காலகட்டமாக இதை பார்க்கப்படுகிறது. இது ஒரு பக்தியின் உந்துதலால் இது ஒரு சிலர் செய்திருக்காங்க. இந்த சிறப்பாக அதில் 3 குருக்கள் அதை செய்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போதுனாக்கா மே மாதம் மட்டுமல்ல மாதாவுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட மாதம்.
அக்டோபர் மாதம் ஜெபமாலை மாதம்னு சொல்கிறோம். கீழே திரு அவையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் மரியாளுடைய உறக்க மாதம்னு சொல்லுவாங்க. மரியாள் உறங்கினால் அது ஒரு பார்வை அந்த திரு அவையில் இருக்குது. ஆக ஒவ்வொரு மாதமும் மரியாளுக்கு செப்டம்பர் மாதம் மரியாள் துன்பப்பட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஒவ்வொரு மாதமும் செப்டம்பர் மாதம் அன்னை மரியாளுடைய பிறந்த மாதமாக இருக்குது. பிறந்த மாதம், துயரொரு மாதம், எல்லாருமே மரியாளுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட மாதமாக அது திரு அவையுடைய திருவழிபாட்டில் இணைந்த ஒன்றாகவே வந்து கொண்டிருக்கின்றதை நம்ம பார்க்குறோம். சரிங்க. இங்கே மே மாதம் இன்னும் சிறப்பாக இதில் மரியாளுடைய கோட்பாடுகள், மரியாளுடைய வணக்கம், மரியாளை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டை இருக்கு. இதில் முக்கியமாக 17 பக்கம் 111 பார்க்கலாம். நீங்கள் சரிங்க. முதிர்ச்சி அடைந்த நிலையில் பார்க்கும்போது அந்த 18ஆம் நூற்றாண்டில் 3 இயேசு சபை குருக்கள் தியோனிசிஸ், லலோமியா, முசரெல்லி ஆகிய தங்கள் வேலைப்பாடுகள் மே மாத வணக்க முறையை முன்னெடுத்தனர் என்று நம்ம பார்க்கணும். மே மாதத்தை பற்றி எழுதி அதை மக்கள் மத்தியிலே பரப்பி மாலை நேரங்களில் அந்த மாதாவுடைய அந்த பக்தியை அதிகமாக பரப்புனதில் இவங்க 3 பேருடைய பங்கு அதிகமாக இருக்குது. 3 பேரும் ஒவ்வொரு விதமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து செய்தாங்க. சரி. ஒரு சிலர் அதை முன்னாடி எடுத்து அது ஒன்று சேர்த்து முறைப்படுத்தி அதை ரொம்ப தெளிவுபடுத்தி செய்ததை நம்ம பார்க்குறோம். தியோனிஸ் 3 தனது நூல்களினால் இதை முறைப்படுத்தினார். முதல் முறைப்படுதல் மே மாத வணக்கம் மரியாவுக்கு நேர்ந்தளிக்கப்பட்டது. மலர்களில் பலர் விதமான புண்ணியங்களை நினைவுபடுத்தின. அவர்களின் பக்தர்களால் முன்னெடுக்கப்பட்டது. தியோனிஸ் வீடுகளிலும் குடும்பங்களிலும் துறவு மடங்களிலும் கடைவீதிகளிலும் அதை போதித்தார் பார்க்குறோம். நம்ம அது மிக குறிப்பிடத்தக்கதுன்னு பார்க்கும்போது மரியாவின் திருவுருவம் முன்பாக குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து கூடி வருவது, மலர்களையும் மெழுகுத்திரிகளையும் ஏற்றுதல், ஜெபமாலை ஜெபித்தல் அல்லது மன்றாட்டு மாலை பாடுதல், இதை மே மாதம் முழுவதும் கடைபிடிக்க ஊக்குவிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஜெபத்தில் 3 செயல்பாடுகள் செய்தல் போகும். ஒவ்வொரு 15 நாளுக்கு பின்பும் ஒவ்வொரு வருட்சாதனம் பெற்று நற்கருணை பெறுதல், கோவிலுக்கு சென்று மரியாவுக்கு அர்ப்பணம் செய்யப்பட்ட திருப்பீடம் சென்று ஜெபித்தல், மாத இறுதியில் மரியாவுக்கு தங்கள் இதயத்தை அர்ப்பணித்தல். இதெல்லாம் மே மாதத்தில் அந்த வணக்க மாதத்தில் இவங்க இந்த 3 சேசவை குருக்களும் ஒவ்வொருவரும் ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு கோவிலில் செய்கிறது, பொது இடங்களில் செய்கிறது, துறவு மடங்களில் செய்கிறது என்று நம்ம பார்க்குறோம். அதோடு பார்த்தீங்கன்னாக்கா தியோனிஸ் இங்கு தியானத்தை குறிப்பிடுகின்றார். நம்பிக்கையின் உண்மையான பாவத்தின் பலம், மரியாவின் மீது பக்தி, மரணம், இறுதி தீர்ப்பு, நரகம், விண்ணகம், திருப்பலி, அறநெறியின் பாடம், நேரத்தை நல்ல விதத்திலே கழித்து இன்புறுதல், அருளில் நிலைத்திருத்தல், மனமாற்றம் அடைதல், இவை அனைத்தும் தியானத்தில் இருந்து உள்ளடக்கமாகும். இவை இயேசு சபை பாரம்பரியத்தில் உள்ளவை. மரியாவின் சகோதர குழுமத்தால் இது பல முறை பதிப்பிக்கப்பட்டு வெளியிடப்பட்டது. இந்த புத்தகம் வெளியிடப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மே மாதம் வணக்க மாதம் சொல்கிற பொழுது எனக்கு இன்னும் நினைவுக்கு இருக்கிறது, கிராமங்களில் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 குடும்பங்கள் சேர்ந்து மலர்களை எல்லாம் வாங்கி அந்த ஜெபமாலை நடத்துகிற அந்த பழக்கம் எனக்கு இன்னும் நினைவுக்கு இருக்கிறது. குறிப்பாக மே மாதத்தில் இருக்கிற நாம் இந்த ஒரு பக்தி முயற்சியை சிறப்பாக கடைபிடித்த நல்லது என்று நான் உணர்கிறேன். நீங்கள் சொல்வது முற்றிலும் உண்மை. இந்த மே மாதம் பல குடும்பங்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு மாதம். சரிங்க. பொழுதுபோக்குக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களது ஆன்மீக காரியங்களை முக்கியத்துவம் கொடுக்கறத ரொம்ப முக்கியமாக பார்க்குறது நம்ம திரு அவையில் அது இருக்கின்றது. இன்னும் கிராமப்புறங்களிலும் இன்னும் அதிகமாக இந்த குடும்பங்களாக சேர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களில் இது குறைவாக இருக்கிறது. ஏன்னா வெளியில் அதிகமாக மக்கள் சென்று வேலைக்கு செல்பவர்கள் கோவிலுக்கு வராமல் ஒரு சில குழுக்கள் பக்த சபைகள் மட்டும்தான் அதில் பங்கெடுக்கிற மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கி மாஸ் மீடியா மற்றதெல்லாம் வந்ததால் அது நம்ம பார்க்கப்படுகிறது. அது உண்மை. மீண்டுமாக கடந்த வாரம் நம்ம சிந்தித்தது போல இந்த பக்தி முயற்சிகள் எல்லாம் அதோடு நிறைவு பெற்றுவிடக்கூடாது. அவை நம்முடைய வாழ்வாக்கப்பட வேண்டும். அன்னை மரியாவை போல் நம் சீடர்களாக மாற அது உதவியாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து. அன்பு செயல்களுக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அது ரொம்ப முக்கியத்துவமாக அதை நம்ம காட்டுறாங்க நமக்கு. அதை தொடர்ந்து விவிலிய வழி சிந்தனைகள் என்கிற அடுத்த பகுதி, முக்கியமான பகுதி, பக்கம் 143
விவிலியத்தில் மரியாவின் துன்புறும் உரு என்கிற ஒரு கட்டுரை படைத்திருக்கிறீர்கள். தொடர்ந்து திருவழிபாட்டில் மரியா, அந்த இரண்டுமே அந்த விவிலியத்தில் அன்னை மரியாவினுடைய பங்கு. அதில் 4 கட்டுரைகள் இருக்கிறது. தொடர்ந்து இதோ உன் தாய், உன் குடத்தை விட்டுவிட்டு என்கிற 4 கட்டுரைகள் இருக்கிறது. இந்த விவிலிய வழி சிந்தனைகள் என்கிற தலைப்பில், பெருந்தலைப்பில் இருக்கிற இந்த 4 கட்டுரைகளில் ஒரு சிலவற்றை விளக்குங்களே. இந்த விவிலியத்தில் மரியாவின் துன்புறு திருவுரு அப்படின்ற ஒரு கட்டுரை வந்து மரியாள் வந்து எப்படி ஒரு துன்புறு உருவாக பார்க்கப்படுகின்றார். இது வந்து மரியா மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்களுடைய நிலைப்பாடும், அவர்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளை விட்டு தூரமாக சென்றார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் துயருற்றார்கள். அந்த துயரத்தை வந்து இறைவாக்கினர்கள் எடுத்து கூறுகிறார்கள். எப்படியெல்லாம் துயரங்கள் நமக்கு வருகின்றன, இறைவனை விட்டு தூரமாக செல்லும் போதெல்லாம் துயரங்கள் வருகின்றன என்பதை வந்து பார்க்குறோம். இதை வந்து இஸ்ராயலின் அழுகை போராடி முடியாமல் உடல் அளவில் மட்டுமல்ல, இணைச்சட்டத்தில் நிறுவனமாக அது சேர்க்கப்பட்டு புலம்பலாகிறது. புலம்பல்கள் அங்கும் பரவலாக்கப்படுகின்றன. எரேமியா பார்க்குறோம், இஸ்ராயல் மக்களாக நினைக்கும் போது கடவுளின் மகள் போன்று அதற்கு விடுதலை உண்டு, உன் மகன் திரும்பி வருவார் என்று கூறப்படும். துன்பம் என்பது கடவுளின் சாபத்தால், அதுவும் பாவத்தால் வருகின்றது என்று மக்கள் உணர்ந்தனர். தொடக்க நூலில் வந்து பார்க்குறோம். அதை சாபம் என்பது என்ன அப்படின்றது பார்க்குறோம். அதே மாதிரி தாவீது அரசன் பாவம் செய்தான், அதனால் அவனுக்கு வந்து துன்பம் வந்தது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்படி இறைவாக்கினர் எசையா இதெல்லாம் வந்து இந்த துன்பத்தை பற்றி அதிகமாக, துன்புறும் ஊழியனை பற்றி எல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்றது. இறைவனை விட்டு பிரிகிற பொழுது துன்பப்பட்டார்கள் அப்படின்றது. அது இன்னொரு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இறைவனோடு நாம் நெருக்கமாக போகிற பொழுது நமக்கு துன்பங்கள் வரும் அப்படிங்கிற கருத்து சொல்லப்படுகிறது. ஒரு சோதனை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்முடைய விசுவாச நம்பிக்கையை சோதிக்கின்றார் என்ற அந்த ஒரு நிலையில் நாம் துன்பப்படுகின்றோம் என்ற ஒரு நிலை ரொம்ப தூரமாக போயிட்டாரோ, அதுதான் நம்ம வந்து இந்த எப்படி சொல்கிறது, இருள் சூழ்ந்த ஒரு நிலையில் இருக்கும்போது நம்மளால் ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு போய் நாம் துன்பப்படுறோம். ஆனால் இறைவன் நம்மை ஒருபொழுதும் விட்டு விலகுவதில்லை என்றது தான் யதார்த்தம் நமக்கு. ஓகே ஃபாதர், ஓகே. அது இன்றைக்கு இந்த துன்புறும் நிலை அப்படின்னு வந்து நமது கால வழிகள், நமது கால துன்பங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நமது காலத்தில் எத்தனையோ விதமான பேச முடியாத ஒரு சில துன்பங்கள்லாம் நமக்கு இருக்குது. இவை நமது மகிழ்வை நிறுத்துகின்றன, இறைவனிடமிருந்து நம்மை தூரமாக கொண்டு செல்கின்றன. ஆல்பர்ட் கோமோஸ் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். ரிவோல்டோ மெட்டாபிசிகா, நம்மை கடவுள் மறுப்புக்கு கொண்டு செல்கின்றது என்று சொல்கிறார். இந்த துன்புறும் நிலை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கடவுள் இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியை கூட நம்மளை வந்து கேட்க வைக்கிறது அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம. அப்போ மனித இயல்பு உருவாக்கிய துன்பங்கள், இயற்கழிவு, சீற்றம், நிலநடுக்கம், வெள்ளப்பெருக்கு, சுழல் காற்று, புயல் காற்று, காட்டுத்தீ, தொற்று நோய்கள், வன்முறை, வல்லந்தம், இரத்தம் சிந்துதல், வாழ்வுக்கு எதிரானவர்கள், சுதந்திரத்திற்கு எதிரான போர்கள், நாடு கடத்தப்படுதல், இன அழிப்பு கூடாரங்கள், எரிகணல்கள், துன்புறுத்தல், ஆயுத வியாபாரம், போதைப் பொருட்கள், கருக்கலைப்பு, சாகடிக்கும் உரிமை, கருணைக்கொலை, அடிப்படைவாதம் மற்றும் மத தீவிரவாதம், ஒடுக்குதல், வேற்றுப்படுத்துதல், அடக்குதல் போன்றன. இத்தகைய துன்பங்கள் எளிய மனிதர்களுக்கு என்று கேள்வி கேட்கப்படுகின்றது. இது வந்து ஒரு பிரெஞ்சு ஆசிரியர் வந்து இது வந்து தாங்க முடியாத துன்பங்கள் என்று கூறுகின்றார். அதோட இந்த துன்பங்கள் வந்து சோதனைகளாக மாறுகின்றன அப்படின்றத பற்றியும் நமக்கு இந்த 152 வந்து பல விதமான காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. சரி. ஆக மரியாள் வந்து துன்புறும் உருவாக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லும்போது, மரியாள் நம் மீட்புக்காக இயேசுவோடு சேர்ந்து துன்புற்றாள். அதுதான் ரொம்ப மரியாள் தனது மகனினுடைய சிலுவை அடியில் நின்று துன்புற்ற அந்த நிலையை துன்புறும் நிலை என்று நம்ம பார்க்கின்றோம். அந்த மரியாளுடைய அந்த துன்ப நிலை எப்படிப்பட்டது, எந்தெந்த இடத்துலலாம் துன்பப்பட்டாங்க அப்படின்றது வந்து இந்த கட்டுரை நான் விரிவாக 7 வியாகுலங்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். நன்றி ஃபாதர். அடுத்ததாக கலை, கலாச்சார, இலக்கிய வழி சிந்தனைகள், இந்த ஒரு பொது தலைப்பில் கலை, கலாச்சார, இலக்கிய வழி சிந்தனைகளில் நீங்கள் வாசகர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள். சிறப்பாக 15வது கட்டுரை தமிழ் இலக்கியங்களில் அன்னை மரியா.
தமிழ் இலக்கியம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் நமக்கு. சரிங்க ஃபாதர். அதில் வந்து தமிழ் இலக்கியங்களில் பலவிதமான இலக்கியங்களை நம்ம வந்து கோடிட்டு காட்டிருக்கின்றேன். இந்த காப்பியங்களின் வகைகள் எப்படி, பெருங்காப்பியங்கள் 5, இந்த சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை அப்படின்ட்டு, அப்புறம் சிறு காப்பியங்கள் 5, சூளாமணி, உதயாரணம், நீலகேசி, அப்புறம் இலக்கணம், 8 தொகை நூல்கள், கீழ்கணக்கு நூல்கள், தொடர்நிலை செய்யுள்கள், நீதி நூல்கள் பார்க்குறோம். அது அடுத்தபடியாக வரும்பொழுது தமிழ் இலக்கியத்தில் அந்தாதி அப்படின்ற ஒரு இது, அன்னை எழுங்கள் அந்தாதி, இது வீரமாமுனிவரால் எழுதப்பட்ட ஒரு செய்யுள் இலக்கியம் இது. அதோட வந்து கோட்டூர் அந்தாதி என்று, தேவமாதா அந்தாதி என்று பல விதமான அந்தாதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அம்மானை, பெண்கள் விளையாட்டு மையமாக வைத்து செய்யுள் எழுதப்பட்டிருக்கிறது, அது அம்மானை என்று சொல்லப்படுகிற. இந்த அம்மானை வந்து ஆரோக்கிய மாதா அம்மானை, பல தேவமாதா அம்மானை. அப்புறம் கலம்பகம், வீரமாமுனிவர் எழுதிய திருக்காவலூர் கலம்பகத்தை பற்றி நம்ம அதிகமாக பேசப்பட்டிருக்கிறது. கும்மி அடித்தல், காப்பியம் அப்படின்னு சொல்லும்போது தேம்பாவணியை பற்றி காப்பியம் என்று நம்ம சொல்லுகின்றோம். சதகம் அப்படின்றது வந்து எப்படி 10 பாடல்கள் கொண்டதாக இருக்கின்றது என்பதை பார்க்குறோம். மரியான் சதகம் அப்படின்ட்டு பார்க்குறோம். திருப்பாவணி, இப்படி பல இலக்கியங்கள். இது எல்லாம், இந்த இலக்கியங்கள்லாம் எப்போது நம்ம அச்சு கொண்டு வந்தாங்களோ தமிழை, அன்றிலிருந்தே இந்த பாடல்கள்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த பாடல்கள்லாம் சரிங்க. அந்த பாடல்களை எல்லாவற்றையும் ஒன்று இணைத்து இந்த பாடல்கள் இவரால் எழுதப்பட்டது, இங்கே இந்த இடத்துல இருக்குது அப்படின்றத குறித்து காட்டியிருக்கு அப்படின்னு. அதோட அந்த இலக்கியத்தில் பலவிதமான இலக்கியங்கள், மாதாவை பற்றி எழுதப்பட்ட நூல்களையும் ஒன்று சேர்த்து, இதில் என்னுடைய நூல்களும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்காவலூர் கலம்பகத்தினுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இப்படி பலவிதமான பாடல்களையும் சேர்த்து கொடுக்கப்பட்டு இந்த மரியாளை பற்றி எழுதப்பட்ட அத்தனை இலக்கியங்களையும் ஒன்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. சரிங்க. இது வந்து தமிழில் மரியாவை பற்றி யாரெல்லாம் ஆராய்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு சிறந்த கட்டுரையாக இந்த கட்டுரை அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அது எப்படி பயன்படுத்துவாங்க நம்ம மக்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இந்த நூல்கள் அனைத்தும் ஒன்றிணைக்கப்பட்டு மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியத்தில் மாதா பற்றிய அனைத்து குறிப்புகளையும் இங்கே சொல்லியிருக்கிறேன். ஆமாம், தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை உள்ள மாதாவை பற்றிய இலக்கியங்கள் இதெல்லாம் வந்திருக்கின்றன என்பது வந்து ஒரு தொகுப்பாக அது கொடுத்துருக்கிறாங்க. வாழ்த்துக்கள் ஃபாதர். மரியாவுக்கும் பெண்களுக்கும் உள்ள தொடர்பு, மரியாள் எப்படி வந்து ஒரு மானிட பிறவி, அந்த மானிட பிறவியில் வந்து எப்படி ஒரு உயர்ந்த நிலைக்கு அவர் இருக்கின்றார் என்பதை போட்டுட்டு காட்டுகிறது. நம்ம தமிழ் சமூகத்தில் வந்து நம்ம பெண்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம், மதிப்புக்காக பேசுகின்றோம். ஆனால் அவர்களை நடத்துகின்ற விதம் வந்து இன்னும் மாறவில்லை. ஆனால் மரியாளுடைய வாழ்வு வந்து அந்த நிலையில்தான் தான் பார்க்கப்பட்டது. ஆனால் மரியாள் வேறுபட்டவள், கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவள், தன்னிச்சையாக தீர்மானம் எடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் மரியாள் என்பதை வந்து ரொம்ப குறிப்பாக காட்டுகின்ற ஒரு நிலை. அதோடு மரியா எப்படி உண்மையாகவே இன்றைய கால பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இறைவனோடு சேர்ந்து இணைந்து ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு நிலைப்பாடு, இதெல்லாம் வந்து சமகால பெண்களுக்குள்ள ஒரு இதாக நாங்கள் பார்த்து எழுதப்பட்டிருக்கிறோம். சரிங்க. அன்பார்ந்த எழுத்தாளர் அவர்களே, மாதா பற்றிய பல்வேறு தலைப்புகளில் இந்த கட்டுரைகள்லாம் படைத்திருக்கிறீர்கள். இதையெல்லாம் மிக குறுகிய நேரத்தில் உங்களால் சொல்ல முடியாது. இதை நிதானமாக வாசிக்கின்ற பொழுது நிறைய கருத்துக்களை புரிந்து கொள்ளலாம். நீங்களும் மரியின் ஊழியர் சபையை சார்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனிவரமாக மாதாவை பற்றி அந்த செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கிறீர்கள். இந்த ஒரு மரியா களஞ்சியம் என்கிற இந்த 2 பாகங்கள் எவ்வாறு மற்ற புத்தகத்திலிருந்து வேறுபடுகிறது? மரியா பற்றிய புத்தகம் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, ஆங்கிலம் மற்றும் இத்தாலிய மொழிகளில் தான் நிறைய மாதா பற்றிய புத்தகங்கள் இருக்கிறது, தமிழில் ஒரு சில புத்தகங்கள் தான் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த புத்தகம் எப்படி மற்ற புத்தகங்கள் வேறுபடுகிறது? முன்னர் நீ குறிப்பிட்டது போல இது வந்து A to Z, ஆ முதல் அக்கு வரைன்னு சொல்லலாம். நம்ம எல்லா விதமான விவரங்களும் குறிப்புகளும் மரியாளை பற்றி இந்த புத்தகங்கள்
2 புத்தகங்களிலும் இருக்கின்றன. சரி ஃபாதர். அதோடு என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, வரலாறு இருக்கின்றது, இறையியல் இருக்கின்றது, தத்துவம் இருக்கின்றது, ஆன்மீகம் இருக்கின்றது, மக்களுடைய பக்தி முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று, இன்றைய வாழ்க்கைக்கு எப்படி தேவையாக இருக்கின்றது, இதனுடைய இந்த வளர்ச்சி, அந்த வரலாற்று சொல்லும்போது அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியாக இருக்கின்றது, மக்கள் இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில குறிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, மக்கள் ஜெபம் இருந்தால் போதும் அப்படி தான் நினைப்பாங்க. அறிவுபூர்வமாக சிந்திக்கின்ற அந்த ஒரு நிலைப்பாடு, வரலாற்று பூர்வமாக அதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மையாக நடந்ததா நடக்கலையா அப்படின்றது. ஒரு சிலது நடந்தது, இனி கொஞ்ச காலத்துக்கு அது நடக்கலை, ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. அதற்கான விளக்கங்களும் உண்டு. இப்போ ஒரு உதாரணமாக, மாதா கண் சிமிட்டுறாங்க, மாதா கண்ணுலேருந்து கண்ணீர் வருது, மாதா சுரூபத்திலேருந்து நறுமணம் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு சில காலங்களில் நடந்தது, ஆனால் இப்போ நடக்குதா அப்படின்றது. ஆனால் ஒரு சில இடங்களில் புரளி கிளப்பி விடுறாங்க. ஆனால் ஒரு சில காலங்களில் அது நடந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன. இப்போ நடக்கலை அப்படின்னாக்கா நமக்கு அதை ஒரு மறைபொருள், அது நம்மளால் விலைக்கு சொல்கிறதுக்கு கஷ்டம். ஆக அந்த விவரங்களை எல்லாம் இந்த புத்தகங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த விவரங்கள் இப்போ நான் மரீன் ஊழியனாக இருந்து இந்த விவரங்களை எல்லாம் ஒரு சேகரித்து ஒரு புத்தகமாக வெளிவிடணுன்னாக்கா, இந்த புத்தகம் பலவிதமான உண்மை தரவுகளை கையாளப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்குது. அதோடு மரியின் ஊழியர்கள் தான் இந்த திரு அவையில் மரியல் பட்டயங்கள் கொடுக்கறது. ஓகே, லைசன்ஷியேட்னு சொல்லுவாங்க. இல்லை எம்ஏ படிக்கிறது, மரியலில் எம்ஏ மாஸ்டர்ஸ் டிகிரி, இல்லை ஆய்வு கட்டுரை எழுதுறது, அந்த முனைவருக்கான கட்டுரை எழுதுறது, அந்த இதெல்லாம் இங்கே மரியின் ஊழியர் சபை நடத்துகின்ற மரியானம் என்ற ஃபேக்கல்ட்டியில் தான் அந்த பட்டங்கள் வேறு எங்கேயுமே அந்த பட்டங்கள் கொடுக்கறது கிடையாது. சரி. அதனால் நாங்கள் ஒரு மரியினுடைய அந்த பாரம்பரியத்தில் வளர்ந்து இருக்கிறதால இந்த புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகம். அந்த வரலாற்றில் பின்னணியில் அந்த பாரம்பரியத்தில் வர்றதால இது ஒரு சிறப்பு மிக்க புத்தகமாகவும் நான் காண்றேன். நன்றி ஃபாதர். இறுதியான ஒரு கேள்வி, இந்த மரியா களஞ்சியம் இந்த புத்தகத்தினுடைய அந்த அட்டைப்படம், இந்த அட்டைப்படத்தை பற்றி அல்லது மாதாவுடைய திரு உருவங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். மாதாவுடைய திரு உருவங்கள் 3 விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று, இதோ வருகிறேன், திட்டத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லுது. இதோ உமது அடிமை, உமது சொற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்கிறத பார்த்து, மரியாள் நின்று கொண்டு 2 கரம் கூப்பி நிற்பதையும் அல்லது முழந்தாளிட்டு நிற்பதையும், இல்லை 2 கரத்தை இப்படி வைத்து நிற்பதையும், இதோ வருகிறேன், நான் என்றும் தயாராக இருக்கிறேன் உன் திட்டத்தை நிறைவேற்ற என்ற ஒரு நிலைப்பாடு. இது ஒரு முதல். ரெண்டாவது, இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லுங்கள். உதாரணம்னாக்கா பாத்திமா மாதாவை சொல்லலாம் நம்ம. சரி. அப்புறம் அமலோற்பு அன்னையை பற்றி சொல்லலாம் நம்ம. கபிரியேல் தூதர் கன்னி மரியாளுக்கு மங்களை வார்த்தை சொன்னபோது மரியாள் நின்ற அந்த நிலைப்பாடு நம்ம இதை சொல்லலாம். இதோ உமது அடிமை, இதோ உமது அடிமை ஓராந்தே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓராந்தேனாக்க ஜெபிக்கும் மரியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு. இரண்டாவது எலூசா அப்படின்னு சொல்லுறது, இறைவனும் மனிதனும் இணைந்த ஒன்று. மாதாவுடைய கண்ணமும் இயேசுனுடைய கண்ணமும் இணைந்து இருக்கின்ற ஒரு நிலை தான் இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகே, இது 2வது உரு. இந்த 2வது ஊரில் இடைவிடா சகாய மாதாவையும் சொல்லலாம், இந்த மாதிரி ஐக்கன்ஸ் பற்றியும் சொல்லலாம், திருவுருவங்களை பற்றி. இப்போ எல்லா படங்களும் சுரூபங்களும் இந்த ஒரு நிலையில் தான் நம்ம பார்க்க முடியும். ஒன்று தனித்தின்ற மரியாள், இயேசு குழந்தையுடைய முகமும் மரியாளுடைய முகமும் ஒன்றிணைந்த ஒரு திருவுருவத்தை நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, மரியாள் தனது கரத்தில் இயேசுவை தாங்கியவளாம் அல்லது தனது தொடையின் மீது இயேசுவை உட்கார வைத்திருப்பாலும், மரியாளுடைய வலது கரம் இயேசுவை நோக்கிய வண்ணமாக இருக்கிறார். ஓதியாத்திரிச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓதியாத்திரினாக்க வழிகாட்டும் அன்னை, நம்மை இயேசுவின்பால் கொண்டு சேர்க்கின்ற அன்னையாக இருக்கிறார். ஆக இந்த புத்தகத்துக்கு நாங்கள் இது பண்ணுறது இந்த கடவுளும் மனிதனும் இணைந்த ஒரு நிலை, மென்மையான மரியாள் என்று இதுக்கு பெயர் கொடுக்கப்பட்ட கனிவான மரியாள், மென்மையான மரியாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் அதில். வாசிக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் மரியாளோடு சேர்ந்து இறைவனை
அடைகின்ற ஒரு நிலையை காட்டுகின்ற ஒன்றாகத்தான் இருக்குது. அதனால அந்த படத்தையே நாங்கள் ஒரு சிலருக்கு பிடிக்கல இதை. ஆனால் ஏன் தமிழ் கோணாக்குப்பம் மாதா இருக்குது, வேளாங்கண்ணி மாதா இருக்குது, அந்த மாதிரி மாதா போடலாமேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இது மக்களுக்கு ஒரு சில ஐக்கன்ஸ் எல்லாம் தெரியாது, ஒரு உருவங்கள்லாம் தெரியாது. அதனால் இது பிரபலப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு இது. நன்றி ஃபாதர். மிக அருமையாக இந்த மரியா களஞ்சியம் என்கிற நூலில் 2 பாகங்களில் அநேக கட்டுரைகள், இன்னும் நூற்றுக்கணக்கான மறையுரைக்கான தலைப்புகள் எல்லாம் கொடுத்து, மரியா பற்றி உங்களுக்கு தேவையா அந்த புத்தகத்தை பாருங்கள் அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு எந்த தலைப்பு வேணாலும் மரியாவை பற்றி இதில் இருக்கிறது. இது நிறைய செய்திகள் உள்ளடக்கிய ஒரு களஞ்சியமாக இருக்கிறது. மாதா தொலைக்காட்சி உங்களை அன்போடு வாழ்த்துகிறது. மாதா தொலைக்காட்சி இன்றைக்கு இந்த அளவு மிகவும் பிரபலமாக இருக்கிறது, மாதாவினுடைய பெயரை தாங்கியிருப்பதாலும் கூட என்பதிலும் நாம் மறுத்துவிட முடியாது. எனவே இந்த 10வது ஆண்டில் மரியா களஞ்சியம் என்கிற இந்த நூலின் வழியாக இன்னும் மாதாவை பற்றிய கருத்துக்களை அநேக இறைமக்கள் தெரிந்து கொள்ளப் போகிறார்கள். அன்பார்ந்த நேயர்களே, இந்த புத்தகம் ஒரு ஆய்வுபூர்வமான மாதாவை பற்றிய அனைத்து தரவுகளையும் உள்ளடக்கிய புத்தகமாக இருக்கிறது. இந்த நூல் தேவைப்படுவோர் எழுத்தாளர்களை நேரடியாக தொடர்பு கொண்டோ அல்லது சதங்கை வழியாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த நூலினுடைய விலை ரூபாய் 350, 2 பாகங்களும் சேர்த்து ரூபாய் 700க்கு கிடைக்கிறது. நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் படைத்திருக்கிற புதிய புத்தகத்தோடு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மதிப்பிற்குரிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, புத்தகம் பேசுகிறது என்ற நிகழ்ச்சி வழியாக மீண்டும் உங்களை சந்திக்கின்ற வரையிலே உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள்.